அதாவது தமிழ்நாட்டில் வந்து வீடு கட்டும் திட்டம் வந்து 2, 3 வீடு கட்டும் திட்டம் இருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பசுமை வீடுகள் கட்டும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த மாதிரி 3 விதமான வீடு கட்டும் திட்டம் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான வீடு கட்டும் திட்டத்திலையும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பட்டா நிலம் இருந்தால் தான் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து சமத்துவபுரத்துல வந்து 100 வீடு வச்சு ஒரு சமத்துவம் உருவாக்குனா அதுல மட்டும் 60% நிலத்தோட தலித்து மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அது கலைஞர் இருக்கும்போது. இப்ப பெருசா ஒன்றும் சமத்துவபுரம் தொடங்கப்படலை. ஆனா எடப்பாடி நேற்று அறிவித்தது வந்து நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, இடம் வாங்கி நாங்க வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதான் புதுசு. ஏன்னா இடம் வாங்கி, ஏன்னா இது வரைக்கும் எல்லா திட்டமே பட்டா நிலம் உங்களுக்கு இருக்கணும். இல்லை ஆயுதிராட தாட்கோல கூட பட்டா நிலம் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குது, இல்லாட்டா நிலத்துல பாதி அளவு கடன் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு திட்டம் இருக்கு ஆயுதிராவிடர்களுக்கு, தலித்து மக்களுக்கு. ஆனா இவர் சொன்னது வந்து நிலம் வாங்கி புதுசா காதலி வீடு கட்டி கொடுப்போங்கிறது தான். அதனால அது நிலம் வாங்கி எல்லாம் சேர்த்தா எப்படி 10 லட்சம் 5 லட்சம் ஆயிரம், 10 லட்சம் ஆயிரம். இது நல்ல திட்டம் தான். அவங்களுக்கு இடம் புதுசா கிடைக்கிது. ஏன்னா பட்டியல மக்களுக்கு இடம் கிடைக்கிறதே பெரியது. ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி தான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் நல்லதுதான். அது எந்த அளவுக்கு அவர் எப்படி நிறைவேற்றுவார்னா, கடைசியில வறுமை கோட்டுக்கு கீழே வைப்பாங்க. தகுதி பட்டியல் இப்போ 1000 ரூபாய்க்கு தகுதி போட்டாங்களா அந்த மாதிரி போட்டுட்டு பிறகு நிலம் கொடுப்பாங்க. காங்கிரீட் வீட்டை என்ன செய்வாங்க, நிலம் கொடுத்தவொடனே இந்த கலைஞர் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அல்லது பசுமை வீடு அதில் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வந்து ஆட்சிக்கு வந்தா. ஏன்னா வாக்குறுதி வந்து வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து 2011 சென்சஸ் படி 20% தலித்து மக்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 6% கூடியிருப்பாங்க வச்சிருக்கேன். வட மாவட்டங்கள் தான் அவங்க அதிக நெருக்கமா அடர்த்தியா இருக்காங்க. அதன் விளைவுதான் அவர் சொன்ன மாதிரி விசிகே அவங்களாம் அங்க இதா இருக்காங்கனால அங்க போய் அந்த கள்ளக்குறிச்சியில் போய் அவர் அறிவிச்சிருக்க எடப்பாடி. அது எந்த அளவுக்கு இருக்கும்போது நிலம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாடு போல வீட்டு வசதி வாரிய இடங்க வந்து வீடு கட்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடு விற்காம கிடக்கு. இந்த மாதிரி வீடுகளை கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் ஒரு குறைஞ்ச பொருள். ஆனா அவங்க பாட்டு சரி தேர்தல் நேரத்தில் நம்ம அவங்க அறிவிக்க வேண்டியதான், நம்ம கேட்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் நிலைமை. இல்ல இது இது வந்து ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு டார்கெட் பண்றான்னு நீங்க சொல்றீங்க. 26% அப்படின்னா கூட நீங்க தம்பதியினர்னு பார்த்தாக்கா எவ்வளவு இருப்பாங்க. வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேரு, இனிமே அது நீங்க சொல்ற மாதிரி எந்த திட்டத்திலையும் பயனடையாதவர்கள் எத்தனை பேரு, இப்படியெல்லாம் பார்த்து குறைச்சிக்கிட்டே வந்தா ரொம்ப கம்மியா தான் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ வந்து இதுக்கு பலன் யோசிக்காம அவர் வந்து இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்க முடியுமா? ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குன்னு தானே பார்க்கணும். ஏற்கனவே மீண்டும் வந்து பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டர் மானியம் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஆரம்பிச்ச திட்டம், நிப்பாட்டப்பட்ட திட்டம். அந்த இப்படி அவர் ஆரம்பிச்ச திட்டம் தான் தாலிக்கு தங்கம் கொண்டு வருவோன்றாரு. அப்போ வந்து தங்கத்தின் விலை வந்து 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு நிலையாம இல்லை இருக்கு. அப்போ எந்த அளவு 1 பவுன் கொடுப்பாங்களா, 1 கிராம் கொடுப்பாங்களா, அது இல்லாமல் இப்படி அவர் ஒரு கணக்கு போடாமலே அவர் அறிவிக்கிறாரு. பழைய திட்டங்கள் தான் அறிவிக்க, புதுசான சிந்தனை எதுவுமே கிடையாது. இப்போ புது திட்டம் திமுக வர இது வரைக்கும் அவங்க புது திட்டம் எதையும் அறிவிக்கலை. பழைய திட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக அறிவிச்சது பொங்கலுக்கு இது வழியாக ஹையஸ்ட் 3000 ரூபா பே பண்ணியிருக்காங்க, கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் புதுசாக. தேர்தலுக்காக புதிய திட்டம் குழு அமைச்சு அதில் தான் அறிவிப்பாங்க. இவரே இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதாவது அந்தந்த பகுதிக்கு ஏற்றாப்புல அவர் சொல்றாரு தான் நினைக்கிறேன் எடப்பாடி. அது 1000 இந்த தலித் மக்களுக்கு அதுக்குன்னு அவர் அந்த குழுவிலேருந்து ஒரு அவங்களோட ஃபீட்பேக் வாங்கி சொல்லியிருந்தாலும் நல்லா இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ சென்னை மாநகராட்சி இதுன்னா எங்க பார்த்தாலும் குறுக்கு நெடுக்குமா கேபிள் இருக்கு. ஆனால் டிடிஹெச் வந்த பிறகு அந்த கேபிளுடைய தொல்லை தாங்க முடியல, உயிரிழப்புலாம் வருது. அந்த மாதிரி கேபிளே தடை பண்ணிடுவோம், கேபிள் வச்சிருக்கவங்களுக்கு இலவசமாக டிடிஹெச் கொடுத்துருவோன்னு அப்படி ஏதாவது புதுசாக அறிவிங்க. அதை விட்டுட்டு இன்னும் பழைய காலத்திலே வீடு கட்டி கொடுப்பா வீடு எத்தனை ஆளுதான் சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்ல இப்ப இப்ப ஆளும் வந்து கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத பாக்குறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே பல அறிவிப்புகள், பல விஷயங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து பாக்குறோம். இப்போ 2-3 நாளா வந்து வரிசையாக அறிவிப்புகள், அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு, எல்லா ரேஷன் கார்டுக்கு 3000 அப்படின்னு சொல்ற ஒரு தொடர்ச்சியா வருது. அப்ப வந்து இது வந்து போய் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி போய் சேருமா? ஏன்னா இது உடனடியா கிடைக்கும். இது வந்து எப்ப கிடைக்கும்னு தெரியாது. பொதுமக்களை பொறுத்தவரையில செய்வோன்னு சொல்றதை விட செய்யறவங்கள தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. நீங்க பீகார்ல நம்ம இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் அரசு 10,000 கொடுக்குன்னு சொல்லிச்சு. ஆட்சியை பிடிக்க வர்ற இவர் வந்து என்ன சொன்னார், 30,000 கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ யாருக்கு ஓட்டு விழுந்தது? கொடுத்துட்டாங்க, ஓட்டு விழுந்தது. அதே மாதிரி திமுகவுலையும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க.
30,000 3,000 கொடுத்துட்டாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு கூட இன்னும் 1,700 சொல்லி அடுத்த மாதம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போ இதுக்கு தான் ஓட்டு போடும். ஏதோ ஏற்கனவே எடப்பாடி இந்த மாதிரிலாம் 1,700 கொடுக்க முடியாதுன்னு ஒரு கருத்து போன தடவை தாரன்னு சொன்னா கூட அது முடியாதுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தார். அதனால ஆட்சியில் இருந்து கொடுத்துட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதையும் மீறி இவங்க வந்து அந்த கவர்ச்சியான திட்டத்துக்கு போகணும். இவங்க ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி இப்போ இலவச மிக்சி கிரைண்டர்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதா புதுசா வந்தார். கலைஞர் டிவி சொன்னாரு. இவங்க வந்து இலவச மிக்சி கிரைண்டர் டிவினாங்க, ஆடு மாடுன்னு சொன்னாங்க. அது புதுசா இருந்துச்சு, மக்கள் அதை வந்து வரவேற்றாங்க. இப்போ அந்த டிவிலாம் நின்று போச்சு. எப்போ அது திருப்பி இந்த டிவி மிக்சிக்கு போகலாம் இவங்க. அந்த மாதிரியா பார்த்தா கூட இது வரைக்கும் கொடுக்காத இலவச திட்டங்கள் இல்லாம புதுசா ஏதாவது சிந்தித்து மக்களுக்கு ஏத்தாப்புல கொடுக்கணும், அறிவிக்கணும். அந்த ஆங்கிள் எடப்பாடி எப்போ முடிவு பண்ணாலும் தெரியல.